ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஹேர் ஃபால் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக அன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறதால எங்கே ஹேர் ஃபாலுக்கான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் ஓடி போய் பார்க்குறோம், ஓடி ட்ரை பண்ணுறோம். ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படின்றது மட்டும் கிடைக்காமலே இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் ரேபிட் ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்மளுடைய பாட்டி வைத்தியத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது என்ன ரெமெடி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முடி நீளமாக வளரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தான் இல்லையா? ஆனால் ஆசைப்பட்டபடி முடி வளரணும் அப்படின்னா கெமிக்கல் நிறைந்த எந்த ஒரு ப்ராடக்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்காது. அது எல்லாம் தற்காலிகமான தீர்வை வேணா சமயத்தில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளை கூட அதை ஏற்படுத்திடுது. இதனால இயற்கையான முறையில் இந்த எண்ணெயை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடி உதிர்வு, இளநரை இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுப்பதோடு சேர்த்து நீளமான கருத்த கூந்தலை கூட நம்மளால பெற முடியும் அப்படின்னு பாட்டி வைத்தியம் சொல்லுது. ஸோ இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட வேப்பம் பட்டை ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை பறிச்சு நல்லா நிழல்ல காய வச்சு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல முழு நெல்லிக்காயை சின்ன துண்டுகளா வெட்டி அதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வெட்டி வேர் 20 கிராம் சேர்த்து தேங்காய் எண்ணெயில இது எல்லா விஷயங்களையும் போட்டு நைட்டு முழுவதும் அப்படியே இதை ஊற விட்டுடுங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மொத்தமா நீங்க நாட்டு மருந்து கடையில கூட வாங்கிக்கலாம். இதே எண்ணெயில நீங்க 50 கிராம் பாசி பருப்பும் 50 கிராம் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே அதிகமான ரிசல்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதிகமா குளுமை உடையவங்க கண்டிப்பா இந்த பொருளை தவிர்த்துருங்க. அதனாலதான் மேற் சொன்ன ரெசிபியில இந்த இன்கிரீடியன்ஸை நம்ம மெயினா ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு எண்ணெயை ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில இது அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில்ல மாத்திடுங்க. இதை வடிகட்டி பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அப்படியே பயன்படுத்துங்க. ஸோ இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டில்ல மாத்தினதுக்கு அப்புறமா சூரிய ஒளியில ஒரு 2 நாள் இதை அப்படியே வச்சிருங்க. காலையில சூரியன் உதயத்திலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இதை வைக்கலாம். அதுக்கு பிறகு மாலை 2 மணிக்கு மேல இதை நீங்க வைக்கலாம். இப்படி 2 நாள் வச்சு எடுத்தா போதும். சூரிய கதிர்கள் உள்ள எல்லா சத்துமே இந்த எண்ணெயில வந்து இறங்கி இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல. ஸோ எப்போ இந்த எண்ணெயை நீங்க தேய்ச்சாலும் சரி, வேர் கால்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸ், அந்த இடத்துல உள்ள இறந்த செல்கள் அனைத்தையும் இது நீக்கக்கூடிய சக்தியும் பொடுக நீக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அதனால ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா வச்சு தேய்க்கிற மாதிரி இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. தலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, முடி நீளமா கருன்னு வளரணும் அப்படின்னாலும் சரி, இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம முடி உதிர்வை அறவே தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை நம்ம தலையில போட்டு நல்லா மசாஜ் கொடுக்கும் போது அதிகமான ரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்குது. இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இளநரைய கூட மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த பாட்டில் உள்ள எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இந்த சக்கையை நான் தூர போட்டுடலாமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் வேண்டாம். மறுபடியும் தேங்காய் எண்ணெயை இதுல நீங்க ஃபில் பண்ணி அகைன் நீங்க சூரியன் முன்னாடி வச்சிருந்து எடுத்துட்டு பயன்படுத்தலாம். எப்போ வர இதை ரீஃபில் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணெயோட நிறம் வந்து சிகப்பா மாறுதா அப்படின்றது பாருங்க. அது தேங்காய் எண்ணெய் கலர்ல தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் புதுசா மாத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது போல இயற்கையான முறையில நாமே வீட்டுல தயார் செஞ்ச எண்ணெயை பயன்படுத்தும் போது முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கிறதோட சேர்த்து எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம நம்ம இதை பயன்படுத்த முடியும். ஸோ பயன்படுத்தி பாருங்க, ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. மேலும் இது போல பல இம்பார்ட்டன்டான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். நார்மலி ப்ளீச் பண்ணா நெக்ஸ்ட் டே வெயில்ல எல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ப்ளீச் பண்ணிட்டு வேக்சின் பண்ணிட்டு எல்லாம் போனா அப்படி கரு நார்மல் கலர்ல இருக்கேன், நான் கலர் ஏற்றுறதுக்காக நான் செலவு பண்ண போறேங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒரு வியாபாரம் கொடுக்க போறீங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு அழகு சேர்த்துக்கிறீங்க தாண்டி ஸ்கின் நல்லா இருக்கும், ஒரு க்ளோவியா இருக்கும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். உங்க ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்காதுன்னா ட்ரிங்க் வாட்டர். ஸ்பிளிட்டன்ஸ் ஆயிடுச்சு கீழே கலரிங். ஓகே, ஸோ இது வந்து கீழே மட்டும் தான் இப்போ இருக்கு. பட் பிஃபோர் வந்து இங்கேல இருந்தது. ஸோ இந்த முடி வளர்ந்ததுனால கீழே வந்துருச்சு. டெய்லி ஜெயில் டூ கல்ஸ் நான் இவ்வளோ ஹேர் எடுப்பேன். ரூம் எல்லாம் முடி, பாத்ரூம் எல்லாம் முடி, இந்த ஷாம்பு ஆட் மாதிரி இருக்கும். முடி எங்கே பார்த்தாலும் முடி. நார்மலி பீப்புள் திங்க் தட் காஜல் வச்சிங்கன்னா உங்கள் ஐஸ் பெருசாகும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது, உங்கள் ஐஸ் இன்னும் சின்னதாகும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதோட ஹேவ் திஸ் கிளிசரின், நார்மல் கிளிசரின், மெடிக்கல்ஸில் கிளிசரின் வாங்குவோம் இல்லையா, நார்மல் கிளிசரின், அதை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ புட் எவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் எப்படி
இப்படி இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு லுக் பியூட்டிஃபுல் அட் ஆல்.